வணக்கம். அஃப்லாடாக்சின் அப்படின்னு ஒரு நச்சு பொருள் நிறைய பேருக்கு தெரியாது. இது எப்படி வருது? பூஞ்சை, மோல்ஸ் என்று சொல்வார்கள், ஃபங்கை என்று சொல்வார்கள், அதிலிருந்து வருது. மனிதர்களுக்கு வருகிறதா? வருகிறது. விலங்குகளுக்கு வருகிறதா? வருகிறது. அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து சேர்ந்து விடுகிறது. இது குறித்து நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அதற்கான வீடியோ தான் இது. அஸ்பர்ஜிலஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பூஞ்சையில் ரெண்டு முக்கியமான வகை இருக்குது. அஸ்பர்ஜிலஸ் ஃப்ளேவஸ், அஸ்பர்ஜிலஸ் பேராசைட்டிகஸ் என்று இரண்டு. இது என்ன உண்டாக்குது அப்படின்னா அஃப்லாடாக்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு நச்சு பொருளை உண்டாக்குது. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பூஞ்சை மண்ணில் இருக்குது, மக்கிய வைக்கோலில் இருக்குது, எல்லா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்புகள், கொட்டைகள் மற்றும் காய்கறிகளில் கூட வந்துடுது. ஏன்னா நம்ம மாதிரி நாட்டில் ஈரப்பதம் இருந்தால் அது எளிதாக இந்த ஆஸ்பர்ஜிலஸ் பூஞ்சை வந்து விடுகிறது. இது வயல்லையே, அதாவது அறுவடைக்கு முன்பாகவே வந்துவிடும், அல்லது அந்த விவசாயிகள் இந்த தானியங்களை எல்லாம் அறுவடை செய்து கொண்டு போய் சேமிக்கின்ற இடத்தில் கூட வந்துவிடும், அல்லது இதனை கொள்முதல் செய்து விற்பனைக்கு வரக்கூடிய அந்த இடத்தில் கூட வந்து விடுகிறது. இதனை பலரும் கண்டுகொள்வதில்லை. இது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நச்சு பொருள் நம்ம உடம்புல போய் கல்லீரலை பாதித்து கல்லீரல் புற்றுநோயை ஏற்படுத்தி விடுகிறது. சிலருக்கு பித்தப்பை புற்றுநோயை ஏற்படுத்தி விடுகிறது. அதுதான் பிரச்சனை. மனிதர்களுக்கு இப்படி என்றால் கால்நடைகளையும் இது பாதிக்கிறது. ஏன்னா அதுவும் நம்ம உணவுப் பொருட்களான தானியங்கள் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஆக அந்த உணவின் மூலமாக விலங்குகள் பாதிக்கப்படுகிறது. விலங்குகளுடைய இறைச்சி, முட்டை, அந்த பால் இவற்றை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அதன் மூலமாகவும் இந்த நச்சு நம் உடம்பிற்கு வந்து விடுகிறது. இந்த அஃப்லாடாக்சினில் கிட்டத்தட்ட 20 வகை இருக்குது. இருந்தாலும் அஃப்லாடாக்சின் B1, B2, G1, G2, M1, M2 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலேயே அஃப்லாடாக்சின் B1 தான் ரொம்ப ரொம்ப மோசமான நஞ்சு பொருள். இது கல்லீரலுக்கு போய் கல்லீரலில் லிவர் நெக்ரோசிஸ் என்ற பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அங்கே உள்ள செல்லெல்லாம் பாதிக்கப்படுது. அது சிரோசிஸாக மாறிடுது. அந்த சிரோசிஸான லிவர் பாதிப்பு, சிரோசிஸ்னால் ஒன்றும் இல்லை, அதில் உள்ள செல்கள் பாதிக்கப்பட்டு அதில் நாரிழை செல்கள் உண்டாகி விடுகிறது. இதை சிரோசிஸ் என்று சொல்கிறோம். அது நாளடைவில் கல்லீரல் புற்றுநோயாக மாறிவிடுகிறது. சிலருக்கு பித்தப்பை பாதிக்கப்பட்டு பித்தப்பை புற்றுநோயும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நச்சு பொருள் கல்லீரலில் சென்று கல்லீரலில் உள்ள செல்கள், அந்த ஹெப்படோசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய செல்களில் DNA அதன் உட்புகுந்து அங்கே B53 என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீன் மரபணுவை மாற்றம் செய்து விடுகிறது. ஆகவே தான் இந்த நஞ்சினை என்ன சொல்கிறோம் என்றால் இனி ஒரு மீட்டோஜீன் என்று சொல்கிறோம், கார்சினோஜீன் என்று சொல்கிறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது மரபணுவை மாற்றக்கூடியது, அதான் மியூட்டேஷன். புற்றுநோயை உண்டாகக்கூடியது, அதுதான் கார்சினோஜீன். அப்போ என்ன பண்ணுறது? இது வராமல் நம்ம தடுக்கணும். ஆக உணவு உட்கொள்ளும் பொழுது வாங்கும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். இங்கே சில புகைப்படம்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், படங்கள் பாருங்கள், இதிலே தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ மக்காச்சோளம், சோளம், கம்பு, கோதுமை இப்படி எல்லா தானியங்களையும் இது பாதிக்கப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, பல்வேறு விதமான பருப்பு வகைகள், கொட்டை வகைகள், பாதம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட்டு, இப்படி மல்லி, மிளகு, இஞ்சி, இப்படி எல்லா வகையான நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் இந்த பூஞ்சை வந்து விடுகிறது. நம்மை அறியாமலேயே சாப்பிட நேரிடுகிறது. ஆகவே கவனமாக இருக்கணும். இந்த அஃப்லாடாக்சின் என்று சொல்லக்கூடிய இந்த நச்சு பொருள் எவ்வளவு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் என்றால் FDA-யும் நிர்ணயம் செய்திருக்கின்றது. நமது நாட்டில் FSSAI என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. உணவு பாதுகாப்பு பராமரித்து அதனுடைய
நச்சுப் பொருட்கள் எவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்று ஒரு தர நிர்ணயம் செய்திருக்கிறது. 15 parts per billion என்று சொல்வார்கள். அதாவது 1 கிலோ எடையுள்ள உணவில் 15 மைக்ரோகிராம் தான் இது இருக்க வேண்டும் என்று. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் போய் எப்படி பார்க்கறது? ரொம்ப ரொம்ப கடினம். இந்த நச்சு பொருளே தெரியாது, இந்த பூஞ்சை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அது உணவு வாங்கும்போது அதில் இருக்கா, எந்த அளவு இருக்கு அப்படின்னு எப்படி போய் பார்ப்பீங்க? மிக மிக கடினம். ஆகவே குறைந்தபட்சம் உணவில் நீங்கள் நிற வித்தியாசத்தை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதற்காகத்தான் பல்வேறு படங்களை இத்துடன் இணைத்துள்ளோம். இது இப்போ உணவில் எப்படி இந்த நச்சு பொருளை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இதுக்கு தின் லேயர் குரோமட்டோகிராஃபி என்று ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்யூட் குரோமட்டோகிராஃபி, கேஸ் குரோமட்டோகிராஃபி என்றெல்லாம் பரிசோதனை இருக்கிறது. இந்த பரிசோதனையை வைத்து உணவில் இந்த நஞ்சு பொருள், இந்த பூஞ்சையினுடைய பாதிப்பு இருக்கிறதா என்பதனை கண்டுபிடிக்கின்றார்கள். இப்போ மனிதர்களுக்கு வந்துவிட்டால், மனிதர்களுக்கு நச்சு பொருள் சேர்ந்து விட்டால் அதை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு பரிசோதனை இருக்குது. இரத்த பரிசோதனை, அதில் இந்த அஃப்லாடாக்சினுடைய மெட்டபாலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிதைவடைந்த பொருட்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்புமினில் பார்க்கலாம், லைசின் என்ற நிலையில் அதனை கண்டுபிடிக்கலாம். அதாவது அஃப்லாடாக்சின் B1 லைசின் என்று சொல்வார்கள். அதனை இரத்தத்தில் கண்டுபிடிப்பார்கள். சிறுநீர் அதில் பார்த்தீங்கன்னா யூரினில் அஃப்லாடாக்சின் குவானைன் என்ற பொருள் இருக்கும். இதை வைத்து நாம் கண்டறிய முடியும். இப்போ அஃப்லாடாக்சின் பாதிப்பு வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கோ சிகிச்சை செய்து குணப்படுத்துவதற்கோ மருந்து இல்லை. ஆகவே நாம் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது குறித்து மக்களிடம் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும். அரசாங்கம் மேலும் இதுபோன்று ஒரு நச்சுப் பொருள் உணவில் உண்டாகி மக்களை பாதிக்காமல் தடுக்க முன்னெச்சரிக்கைகளை, நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா மக்களுக்கு இதை பற்றி தெரியாது. எந்த உணவில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி வாங்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஆராய்ச்சி லெவலில் போனால் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பெரிய அளவு நிறமாற்றம் இருந்தால் தான் நம்ம ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இது குறித்து மக்கள் நன்கு புரிந்து இந்த பாதிப்பு ஏற்படாமல், இந்த நச்சு பொருளுடைய பாதிப்பு ஏற்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ நிறைய புற்றுநோய் வருங்கிறாங்க. அதில் இது ஒரு வகை. சிலருக்கு வைரஸ்னால் வரலாம், சிலருக்கு பல்வேறு விதமான தொற்றுகள்னால் வரலாம், சிலருக்கு மது, புகை இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் இதனால் கூட வரலாம். அதே மாதிரி இந்த ஒரு நச்சுப் பொருளும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நச்சுப் பொருள் என்பதால் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக இருங்கள். நன்றி.